நாம இன்னைக்கு பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டிய சிவபெருமானுடைய திருவிளையாடல் பத்தி பார்க்கலாம். ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆண்ட ஒரு காலத்துல சுகலன் அப்படிங்கிற ஒருத்தர் வைகை ஆற்றுக்கு தெற்கே குருவித்துறை அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தார். அவருக்கு 12 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 12 பிள்ளைகளும் ஒரு நாள் வேட்டைக்கு போறப்ப அந்த காட்டுல தேவகுருவான பிரகஸ்பதி அந்த காட்டுல தவம் இருந்திருக்கார். அது தெரியாத இந்த 12 பிள்ளைகளும் அவரை இடையூறு செஞ்சுட்டாங்க. இதனால அந்த பிரகஸ்பதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீங்க 12 பேரும் பன்றி குட்டிகளா பிறந்து தாய் தந்தை இல்லாம இந்த காட்டுல சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அந்த பிள்ளைங்க 12 பேரும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அவர் உடனே சொல்றாரு, மதுரையின் இறைவனான சொக்கநாத பெருமான் உங்களுக்கு தாயா வந்து பாலூட்டி பசி போக்கி மந்திரிகளாக்கி பாண்டியனோட சபையில உங்களை உட்கார வைப்பாரு, அதன் பிறகு உங்களுக்கு முக்தியும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனமும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதே போல இந்த 12 பிள்ளைகளும் பன்றி குட்டியா பிறக்குறாங்க. இவங்க பிறந்த அன்னைக்கு அந்த தாய் பன்றி இறந்து போயிடுது. இந்த 12 பன்றி குட்டிகளும் ரொம்ப பசியில தவிச்சிட்டு இருக்கப்போ அத நம்மளோட சிவபெருமானால பார்த்துட்டு தாங்க முடியல. என் கருணை பூண்டு தாய் பன்றியாய் உருமாறி வந்து தன் திருமுலை பாலை குட்டிகளுக்கு கொடுத்து திருவிளையாடல் நடத்தினார். இந்த திருவிளையாடல திருப்பரங்குன்றம் கோவில்ல பன்றியின் தாய் பன்றியுடைய சிலையும் அதில் 12 பன்றி குட்டிகள் வந்து பால் அருந்துறதையும் தத்ரூபமா சிலையா வச்சிருக்காங்க.